இப்போ நீங்கள் இப்போ ஆக்சிடென்ட் பட்ட உடனே தம்பி சுயநிலை இல்லாமல் போயிட்டீங்களா? அரமணித்தியான உணர்த்தி சி ஒலிம்பி அடுத்த அடிபட்டு அரமணித்திய உணர்த்தி அதுக்கப்புறம் உணர்த்தி வந்து காலை ஒரே ஒரு மில்ல எனக்கு பக்கத்துல சி காலை தூக்கி பார்த்தேன். கால் அப்படியே கிளல அப்படியே நெகுண்டு போகுது. அப்புறம் பக்கத்துல இருந்த அம்மா ஒரு சட்டண்டு ஓடையும் கால் எடுத்து சுத்தினா ஆட்டோவுக்கு ஏத்தின பாட்டு யாருன்னு தெரியா? ஆம்புலன்ஸ்ல ஏத்தினேன் தெரியும். ஆம்புலன்ஸ்ல யாரு வந்தவர் வந்தது தெரியா? மட்டக்களப்புல அம்மாக்களை மட்டும் பாக்குள்ள மட்டும் தெரியும். மங்கி அந்த சின்ன ஆப்ரேஷன் பண்ணி இதெல்லாம் தெரியும். இந்த எனக்கு என்னத்தை காய்க்கிற எவ்வளோ காய்க்கிறன்ட்டு ஒன்றும் இது இல்லாம ஏனப்பா காய்க்கிறதுக்கு பட்டக்கிரமா தெரிஞ்சு நான் அவ்வளவு கொண்டு காட்டிருக்கேன். என்னப்பா பட்டக்கிரமா கலந்து நான் 3 மாதம் என்னத்தை காய்க்கிற எவ்வளோ செய்யறேன் ஒன்றும். இப்போ ஆக்சிடென்ட் வரை வீட்டை விட்டு வெளியில வரல. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் கார்ல வந்து இப்போ இடங்களை பாக்குறீங்க. மருந்து கட்ட போக்குள்ள தான் நான் வரேன். அங்கால போனது இல்லை. நன்றி அங்கால போய் உண்மையாடா இது என்னன்னு சொன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கவர்மெண்ட்டுக்கு தானே போவீங்க? இந்த சந்தலிக்கு போவோம், மருந்து கட்ட இல்லை டவுனுக்கு போவோம். அப்போ அந்த டைம் பார்ப்பீங்க ரோட்டு அந்த போக்குவரத்து மட்டும்தான். அப்புறம் வந்தா வீட்டோடா வேற பொழுதுபோக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு என்ன அவ்வளோ செஞ்சு தந்ததுக்கும் நன்றி. கடையும் பார்த்தாலும் செஞ்சு தந்தா. கடை தான் ஒரு பெரிய ஒரு சிக்கலாக இருக்கு உங்களுக்கு. ஒரு 2 எனக்கு இருக்க மாட்டேன். அதில் பார்த்தேன் செஞ்சுட்டு அதிலே பார்த்து செஞ்சு திருப்பேன். தம்பியோட காலை வந்து பாருங்க. இந்த காலுக்கு வந்து உதவி வந்து செய்யணும்னு சொல்லி நினைச்சிங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் கிட்ட வந்து போகும். இந்த பணத்தையும் வந்து யாரும் தர விருப்பம்னு சொன்னால் கீழே இந்த யூடியூப்ல இந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அதில் வந்து நீங்கள் கால் பண்ணி நீங்கள் வந்து பார்க்கலாம். கிச்சன் இருக்கா பாபுமா? இன்றைக்கு பண்ண கேட்கல சொன்னீங்க சமைச்சாச்சு. ஒன்றும் சமைக்கலையா? அதான் இரவாக்கின சோறு கறி என்னது இப்ப சாப்பிடாமல இருக்கிறீங்க? அவருக்கு நாங்க கொண்டு கொடுத்தேன். எவருக்கு? தம்பிக்கு. சரி இப்ப நீங்க இப்ப சாப்பிடாமல இருக்கிறீங்க. நேத்து சாப்பிட்டேன். இரவுக்கு சாப்பிட்டா பாலைக்கு இல்ல. பாலைக்கு சாப்பிட்டா இரவுக்கு இல்ல. இவங்க தானே அவ்வளோ ஜாமம் வாங்கி கொண்டு வச்சுக்கிறாங்க. சுமங்கிட்டான். இப்ப அரிசி ஒன்றும் இல்லையா? அரிசி இவங்க தான் வாங்கி தரேன்டாங்க. அதுக்கு தம்பி எல்லாம் புகாடினாங்க. வந்து இது என்னது? சோயா மீட்டா? அப்ப இதை கறியை வச்சிருக்கலாமே. இதுவும் இல்லைண்ணே. இது என்ன உப்பா? ஒன்றுமே இல்லைண்ணே. பசிக்கலையா இப்ப உங்களுக்குலாம்? இது 25 கிலோ அரிசி பேக் உண்டு. அடுத்தது பருப்பு வந்து 2 கிலோ, நெத்தலி 1 கிலோ, சோயா மீட் வந்து 1 பேக், சீனி வந்து 2 கிலோ, தேயிலை 1/2 கிலோ, ஆங்கர் வந்து 400 கிராமில் 1 பெட்டி, மலிபன் சாக்லேட் பிஸ்கட்டில் வந்து 4 பேக்கெட், சமபோசாவில் 2 பேக்கெட், பயிரில் வந்து 2 கிலோ, நூடுல்ஸில் வந்து 1 கிலோ. டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா 16,000 ரூபா காசு இவ்வளோ வந்து வாங்கியிருக்கலாம். இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு வந்து யார் உதவி செஞ்சுருக்காங்க? லண்டன் நாட்டில் இருந்து, அதாவது UK நாட்டில் இருந்து குக சுஜன் என்று சொல்லி அவங்க தான் வந்து இந்த 16,000 ரூபா காசு வந்து தந்துருக்குறாங்க. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டைம் வந்து சரியாக 2:58. நானும் பவித்ரனும் வந்து வெளிக்கிட்டு ஊரணி பெட்ரோல் செட்டுக்கு முன்னுக்கு நிற்கிறேன். நாங்கள் போகிற இடம் தான் வந்து சித்தாண்டிக்கு என்னது போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையிலேயே வந்து எனக்கு ஒரு கால் ஒன்று வந்து இருந்துச்சு. ஒரு அண்ணன் ஒரு ஆள் வந்து கால் பண்ணி கழிச்சிருந்தார். சரியா, அவரோட மகன் வந்து மோட்டர் வெஹிக்கிள் வந்து போக்குள்ள வந்து ஆக்சிடென்ட் பட்டு அந்த 2 காலும் வந்து இல்லையா. அப்போ அவருக்கு வந்து 23 24 வயசுன்னு சொல்லியிருந்தார். மகனுக்கு சரியாக வயசு தெரியல, நேரில் போய் பார்ப்போம். அப்போ அவருக்கு வந்து ஒரு தொழில் வாய்ப்பு ஒன்று நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். அதாவது இப்போ 2 காலம் இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி. அப்போ அவங்களுக்கு வந்து ஏற்கனவே ஒரு கடை உண்டு
நார்மலாக கட்டியிருக்கிறாங்களாம். அப்போ அந்த கடைக்கு வந்து போடுறதுக்கு சாமான் வந்து உதவி வந்து வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த வகையில் எனக்கு வந்து கால் பண்ணியிருந்தாங்க, ஒருக்கா பாருங்க தம்பின்னு சொல்லி. அப்போ நான் சொல்லியிருந்தேன், நான் இப்போ தெரிந்தானே நான் சொல்லியிருந்தேன்னா, நான் வந்த உடனே உங்களுக்கு நான் உதவி செய்யலாது, ஃபர்ஸ்ட்டாக வந்து உங்களோட பிரச்சனைலாம் விசாரித்து உங்களோட பிரச்சனை உண்மையாக இருக்கணும், எல்லாத்தையும் தாண்டி வீடியோ நான் எடுத்து யூடியூப்பில் போடுவேன். யூடியூப்பில் பார்த்து அந்த வீடியோவுக்கு யாராவது உதவி தாராங்கன்னா மட்டும்தான் என்னால் வந்து உங்களுக்கு வந்து உதவி செய்ய இயலும்னு சொல்லியிருந்தேன். அப்போ சரி தம்பி நீங்கள் வாங்க, வந்தால் மட்டும் போதும், வந்து எங்களோட பிரச்சனையை கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் வந்து வெளியே நிற்கிறேன், போக போகிறோம். இப்போ வந்து இனி அங்கே போகிறது, அங்கே என்னென்ன நடக்குது, என்னென்ன செய்ய போகிறோம் என்ற விஷயம்லாம் உண்மையாகவே பிளானிங் இல்லை. எந்த வீடியோவுமே நாங்கள் பிளான் பண்ணி போகிறதில்ல. நாங்கள் ஏதோ ஒரு நோக்கத்தில் போவோம். ஆனால் அங்கே போய் போனால் எல்லாமே மாறி குழம்பியேன்னு வேறு மாதிரி போயிடும். அதே போல் இந்த இருக்கிற வீடியோ ஒரு நல்ல ஒரு வீடியோவாக எல்லாமே பெர்ஃபெக்டாக வந்து நடக்கும்னு சொல்லி கடவுளை வேண்டிக் கொள்ளுங்க. அதே போல் நானும் கடவுள்கிட்ட ஜெபிச்சுட்டு தான் இந்த வேலைக்கு வந்து போகிறேன். உண்மையாகவே இது வந்து எல்லாமே ஓகேவாக வந்து நடக்கணும். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து வீடியோஸ் வந்து புதுசாலாம் நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க. உண்மையாகவே சந்தோஷம். உங்களுடைய சப்போர்ட் வந்து எனக்கு வந்து எப்பவும் தேவை. உங்களுடைய சப்போர்ட் வந்து நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணலைன்னு சொன்னால் இப்படியான வேலையை வந்து என்னால் தொடர்ச்சியாக வந்து செய்ய இயலாது. உங்களுடைய நான் சப்போர்ட்னு சொன்னால் எப்படி சொல்கிறேன், பண உதவியை சொல்லலை, உங்களுடைய அந்த ஊக்கம் நீங்கள் என்ன ஊக்கப்படுத்துறது, கமெண்ட் பண்ணுறது, அடுத்தது மெசேஜ் பண்ணுறது, கால் பண்ணி மோட்டிவேஷனாக பேசுகிறது, இப்படியான இதுகள் வந்து எனக்கு கொஞ்சம் எனர்ஜி வந்து எனக்கு தேவை. ஏண்டா காலையில் போகிறது, இவங்களோட பிரச்சனையை பார்க்குறது, இவங்களோட பிரச்சனை மைண்டுக்குள்ளே எடுக்கிறது, இது சரியா பிள்ளையா, இது வந்து நாங்கள் இந்த காசு வந்து கொடுக்குறது வந்து ஒரு சரியான ஒரு விதத்தில் போயிட்டு இது சேருமா, இப்படியான நிறைய விஷயங்கள் இருக்குண்ணே. சில டைமில் வந்து இப்போ நான் போயிட்டு வீடியோ ஒரு ஆள் போய் ஏன்ற நபர்ன்னு வைங்களேன், அந்த நபரை போயிட்டு நான் போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு போட்டுட்டு அவங்களுக்கு உதவி கேட்டு நான் போட்டுட்டு வீட்டை வந்துடுவேன். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க. இப்போ இந்த மாட்டுக்களப்பாக இருக்கலாம், வேறு இந்த இடமா இருக்கலாம், அதை பார்த்து கால் பண்ணி சொல்லுவாங்க, இவங்க சொன்னது நான் போய் இவங்க இப்படியான ஆக்கள்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு அதுக்கு பிறகு கொஞ்சம் மைண்ட் கொஞ்சம் அப்செட் ஆகிடும். அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண விடுறன்ற பிரச்சனைகள் இருக்குது. அதனால் தயவுசெய்து இந்த வீடியோவில் ஒரு இதாகவே சொல்கிறேன், இந்த என்ன வீடியோவில் பார்த்துட்டு இந்த கஷ்டப்பட்ட ஆக்கள் வந்து கால் பண்ணி என்னை ஏமாற்றி காசுகள் வந்து எடுக்கலாமென்று மட்டும் தயவு செய்து நினைக்க வேணாம். என்ன காரணம்டா, நீங்கள் என்ன ஏமாத்துறீங்கன்னு சொன்னால் அது நீங்கள் என்ன ஏமாத்தலை, நீங்கள் எந்த கடவுளை கும்பிட்றீங்களோ அந்த கடவுளை நீங்கள் ஏமாத்துறதுக்கு சமம். அதாவது உங்களோட அம்மா உங்களோட அப்பா நீங்கள் கும்பிட்றீங்க, உயிராக நினைச்சு கும்பிட்ற கடவுளை நீங்கள் ஏமாத்துறதுக்கு சமம். என்னென்னா இது வேறொரு பிஸ்னஸ் இல்லைண்ணே. நாங்கள் செய்கிற ஒரு பிஸ்னஸோ இல்லாட்டி வேற ஒரு விஷயமும் இல்லை. உங்களுக்கு உங்களோட பிரச்சனையில் நாங்கள் வந்து வீடியோவாக எடுத்து போட்டு அதை வெளிநாட்டில் இருந்து பார்த்து அதுக்கு வந்து காசு வந்து தாராங்க. அவங்களும் சும்மா வந்து தரலை, அவங்க ஒரு நாளைக்கு 2-3 வேலை செய்கிறாங்க. அவங்களும் கோடீஸ்வரனோ பணக்காரனோ இல்லை. அவங்க அந்த வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு வழியில் வந்து அந்த காசு, ஏன் அவங்க உதாரணம் சொல்கிறேன், கோச்சுக்குள்ளே நம்ம வீடியோ கொஞ்சம் லாங்காக போகுது, ஏன் அவங்க அந்த காசுக்கு எவ்வளோ ஃபன் பண்ணலாம், எவ்வளோ ஹோட்டலுக்கு போகலாம், எவ்வளோ வேலை செய்யலாம், அந்த காசுக்கு அவங்களுக்கு பிடிச்ச சாமான் நிறைய சாமான் வாங்கலாமே. அப்படி இருந்தும் இந்த வீடியோ பார்த்து நம்மளோட மக்கள் நம்மளோட பிள்ளைகள் ஆண்டோர பிள்ளைகள்னு சொல்லி நினைச்சு அந்த காசுல தாராங்கண்ணே. அப்படி தரக்குள்ள அது வந்து வீணா போகக்கூடா என்ற அந்த விஷயத்துல நான் 100% கவனமாக இருப்பேன். அதனால நான் இனி எங்கே போனாலும் 100% பார்த்து தான் செய்வேன். ஆனால் இப்போ நான் வீடியோ எடுக்கிறது வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது, ஓகே இது வந்து சரி வராதுன்னு சொன்னால் நான் வந்து அதோட வந்து ஓகேன்னு சொல்லி எழும்பி வந்துடுவேன். அவங்கள பற்றி நான் பிள்ளையா வீடியோ போட போகிறதும் இல்லை, போடவும் மாட்டேன். இதுதான் உண்மை. ஏன்னா இனி அவங்க பிள்ளையா இவங்க இப்படி செஞ்சுட்டாங்க ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி போட்டால் இனி அது எனக்கு ஒரு பிரச்சனை. அப்போ நான் சில டைமில் ஒரு உதவியை வந்து நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இனி அவங்கள வந்து நான் பார்க்காம விடுறேன்னு சொன்னால் நீங்களே யோசிச்சுக்கொள்ளுங்க, விவசாயி நீங்களே யோசிச்சுக்கொள்ளுங்க, இதில் ஏதோ ஒரு சிக்கல். அதனால தான் பெட்டி போய் இந்த ஜோய் தம்பி வந்து இதை செய்யாமல் விட்டுட்டான்னு சொல்லி யோசிச்சுக்கொள்ளுங்க. அப்படி உங்களுக்கு அவங்கள பற்றி அந்த பர்சனல் டீட்டெயில் என்ன காரணத்துக்கு நான் விட்டேன்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு சொன்னால் நீங்கள் எனக்கு வந்து பர்சனலாக கால் பண்ணலாம். இந்த யூடியூப்பில் இந்த நம்பர் இருக்குது, நீங்கள் கால் பண்ணுற மூலமாக அந்த உண்மையான விஷயத்தை நான் உங்களுக்கு மட்டும் பர்சனலாக வந்து ஷேர் பண்ணணும், அந்த விஷயங்களே சொல்லுவேன். சரி, நான் கூட காய்ச்சின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து யாராவது புதுசாக வந்து பார்க்கணும்னு சொன்னால் கரெக்டாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் உங்களுக்கு ஒரு வகையில் ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லிக்கொண்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ சரியாக எடுத்துக்கிட்டு வரணும். எடுத்துக்கிட்டே தேவாபுரம் தெரியுமா, எது சித்தாண்டியா? பவித்திரம் கொஞ்சம் கேளுங்களேன்.
தேவபுரம் மண்டா படுத்திக்கிட்டோன்னா கிரவுண்ட்ஸா சரி சரி அப்படின்னா நான் அப்படிட்டு போயிட்டு கோல் அடிக்க மாட்டேன் முருகன் கிரவுண்ட்ஸ் அடிக்க போய் எனக்கு மெசேஜ் பண்ணுங்களேன். சரி சரி சொல்லுங்க அண்ணன். சரி அவர் வந்து ஃபோன் நம்பர் தந்த பிறகு அந்த நம்பருக்கு நம்ம கால் பண்ணி போவோம்ண்ணே. கால் பண்ணுவோம். இப்போ நம்ம எங்கே போகணும் சரியா பவி? முருகண்டாஞ்சனியாம் தேவபுரமா எனக்கு தெரியாது சத்தியமா கேட்டு போ. முருகடாஞ்சனை தெரியும் தானே? முருகண்டாஞ்சனை தெரியும். தேவபுரம் என்ன? தேவபுரம் இல்லாடி மேப்பில் ஒருக்கா நம்ம அடிச்சு பார்த்துட்டு நம்ம அப்படியே போவோம் சரியா? போயிட்டு பார்த்துட்டு நீ நம்பர் வந்தோடனே நேர் ரோட்ல இருக்கு. நேர் ரோட்ல இருக்கும். சரி ஓகே, நம்ம இனி அங்கே போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ரைட் சரி. இப்போ வந்து சித்தாண்டியா முருகடாஞ்சனி வந்துட்டு அந்த கிரவுண்ட்ஸ் அந்த ஐயாட்ட கேட்டு பார்ப்போமா? இதை பிடிக்கா ஓகே. முன்னுக்கு அந்த அந்த சைக்கிள் கடை ஐயாட்ட சைக்கிள் கடை ஆகட்டு கேட்போமா? அண்ணா தேவபுரம் கிரவுண்ட்ஸ் எங்க இருக்கு முருகண்டா? இந்த கேம்படியா? சரிண்ணா சரிண்ணா. தூர போகணுமா? சரிண்ணா தேங்க்ஸ். சரா எனக்கு கிடைக்கான். சரி கடை நாங்கள் இப்பொழுது அந்த நம்பருக்கும் கூட அடிக்கணும். நோய் கிரவுண்டுக்கு போயிட்டு அடிப்போமா? கிரவுண்டுக்கிட்ட போயிட்டு அடிப்போம். அவங்க அங்கே நிற்கிறாங்களா அவண்டவங்க தேவபுரம் கிரவுண்ட்ஸுக்கு போயிட்டு அவனுக்கு அடிப்போம். இந்த கேம்படியால் போனால் நான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இதுக்குள்ளால போகிறேன். இந்த கேம்படியால் நான் ஒவ்வொரு நாள் வந்து போகிறேன். ஏண்டா நானும் இப்போ தான் அவஸ்தை போகிறேன். எனக்கு அதுக்குள்ளே ஒரு முஸ் பார்த்தியனே கவனமாக இருக்கு. ஓ அல்லமாடா பட்டிருக்கு மல்லி பட்டு இருந்தா வேற சத்தம் கேட்டி டயர் தான் விழுந்துட்டேனே. டயர் பழைய கேம்ப். நமக்கு பழைய கேம்பில் முக்கியம் இல்லை, பழைய சாப்பாடு கடை எங்கேயும் இருக்காட்டு பாரு, பசிக்குது. இப்போ எப்படியே போனா கிரவுண்ட் வரும்ன்றியா? அப்படியே நேட்டுக்கு போனாவா கிரவுண்டுக்கு தானா இருக்கும். சரி சரி சரி. அப்படியே ஃபோன் எடுங்களேன், கோலை போடுங்களேன். ஃபோன் எடுத்து கோலை போடுங்க. ரோட் தான் டேஞ்சர் அண்ணே. ரோட் தான் டேஞ்சர். அடிங்க பாருங்க சைவர். ஆனா இந்த முரக்கட்டாஞ்சன கிரவுண்ட் எதுனா? தேவபுரம் கிரவுண்ட். தேவபுரம். ஓ அதான கிரவுண்ட். அந்த பைக் போகுது, அந்த கர்த பைக். ஓ அதுக்கு எதுக்கு இருக்கிற பட்ட அந்த கிரவுண்ட் விட்டா. சரி சரி ஓகே. சரிண்ணா சரி. நீங்களாண்டு கேட்டுறா விலங்குல நான் வந்துட்டேன். இனி அவருக்கு நான் விளக்கம் நான் சொல்லணும். பிறகு நான் யூடியூப் கீடிப்புண்டுன்னு பைக்ல வந்து கேட்டா நீங்க கேட்குறாங்க, இல்லை கார்ல வந்து கேட்டா நீங்க கேட்குறாங்களே. முஸ்பாத்தியா தான் கிடைக்குண்ணே. தேவபுரத்துக்கிட்ட வந்துட்டோம். அந்த கிரவுண்ட்ஸ் கிட்ட அங்கால சைட்ல வடியா போட்டுட்டு அந்த தகரம் அடிச்சிருக்கு. அங்கால சைட்ல பார்க் பண்ணுங்க. ஓகே இதுல போட்டு இந்த அண்ணனுக்கு கோல் அடிங்க. அண்ணன் தேவபுர இதுக்கிட்ட மந்திரிக்க பண்ணி கோல் அடிங்க. ஓகே கோல் அடிப்போம். அதாவது அவர் தந்த நம்பர் ஒர்க் பண்ணுது இல்லைண்ணே? 980. ஓகே ஓகே ஓகே.
நான் வந்து அந்த தேவபுரம் அந்த கிரவுண்டு கிட்ட நிக்கிறேன் சரியா? நம்பர் இருந்ததுக்கு வந்து கால் பண்ணா நான் ஒரு போன் வந்து ஒர்க் பண்ணது இல்ல. போன் அந்த நம்பர் புலன்னு சொல்லி வருது. என்ன செய்யறது? ஓகே நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பாப்போம். 3:36 இது யாரு? ஹலோ ஓ ஹலோ ஓமாம் நான் தேவபுரம் இந்த கிரவுண்டு கிட்ட நிக்கிறேன். எங்க நிக்கிறீங்க? ஹலோ என்னப்பா அது? வெளியே கிரவுண்ட் தானே போய்த்துறேன். லைன் பிசி இங்கே போகிற ஒரு பில்டிங்கு இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஆட்கள் மக்கள் விரும்புவாங்கடா. வரு கிரவுண்ட் உண்டு. நீங்களா? என்ன ப்ரோ? ஓ நீங்க நாங்கள் சரி சரி சரி. எப்படி போறேன்? எப்படி போகணும்? நீங்க முன்னுக்கு போங்க. ஹலோ இல்ல இல்ல கார்ல வந்திருக்கேன். இந்த சரி என்ன வந்து இந்த பாத்துட்டாங்க. நான் போறேண்ணா. சரி 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 சரி. இப்ப அந்த தம்பி மாட்ட போனேன். சரி இப்ப போன் அடிச்சுட்டு போ. அந்த தம்பி மாற ஒரு போய் பாக்குற யூடியூப் செய்யறேன் நாங்க. உதவி செய்யற அந்த தம்பி மார் கூட்டிட்டு போறாங்க. அந்த காலு என்ன யாரும் கையிலாதாமண்டு. நான் ஒரு வரக்குள்ள வாரேன். நம்ம காயப்போம். டைம் இல்ல. சரி 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 சரி. அதுக்கு தான் கிரவுண்ட் கட்டினீங்க. இல்ல இந்த இடத்துல தான் சொன்னவங்க. போயிட்டு வா நானா. போயிட்டு வா. கொஞ்சம் நானும் பழகுறேன் நானே. என்ன ஏரியா பழகுங்க எப்படி வீடியோல வந்து. சரி ஓகே ஓகே ஓகே. தண்ணி என்னடா இதுதான் அப்செட். அப்செட்னவே பேட்டாவா என்னடா லாகினே அண்ட பாத்து போங்க. அரி 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 அந்த பட்டனை வச்சிருமா நான் போட்டா மாதிரி நீட்டா பாஸ்வேர்ட சொல்லு போட்டுக்கு. சீவைஸ். Oh my god. ஆனா இந்த ஏரியா கூட நம்ம புதுசா இறங்குறோம். புதுருக்குள்ள நிறைய செஞ்சுட்டோம். நீ என்ன இவன் மாதிரி கதைக்கிற? என்ன துசியந்தன் மாதிரி புதுசா இறங்குறோம். அவனோட சேர்ந்து அவனோட கதை தானே வரும் எனக்கு. நாங்க இப்ப யூடியூப் செய்ய இறங்கிருக்கோம். நாங்க இப்ப கிண்ணியாக்குள்ள இறங்கிருக்கோம். இங்க என்னென்ன முக்கியமான இடங்கள் இருக்கு. நாமிகாரன் தண்டைக்கு இறங்குற மாதிரி. இப்ப எப்படிடா போறேன்? ஃபுல் பொசிஷன் கொடுக்கணும் நீங்க. நம்ம இப்ப ஒன்றும் செய்ய இயலாது. கார் வாங்கினதுக்கு பதிலா நான் டிராக்டர் ஒன்று வாங்கியிருக்கணும். புல விட்டுட்டேன். கஷ்டப்பட்ட இடங்கள்டா காப்பட் ரோட்ல இருக்கிற இடத்தையா இருப்பாங்க. அதான்டா சொல்றேன் டிராக்டர் தான்டா சரி. இல்லாட்டி இது வாங்கிருக்கணும் பட்டா சின்ன பட்டா. இல்லாட்டி அந்த பிக்கப் ஒன்று எடுத்துருக்கணும். அந்த 62 65 டேஷ் பிக்கப் எடுத்து அதான் சரி. டயர் எல்லாம் உயர்த்தி போட்டு பார்த்தா சும்மா இல்லாட்டி என்ற சத்தத்தோட ஆஃப் ரோட் பரம்பாக்கமாய் வருவாங்க தெரியாது. சரி ஓகே. அதான வீடு. இதான் வீடு. காட்டுங்க வீடு. நீங்க தான் இப்படி வாங்கி காட்டுவீங்க. வீடை காட்டுன்னு பறிச்சு காட்டுவீங்க. இன்னும் வருது இல்லை மைக். ரைட் கொஞ்சம் ஒன்று கிடைங்க போயிட்டுக்கிட்டே இருங்க. போண்டாப்பா அண்டைக்கு ரோங்கா பார்க் பண்ண ஒருத்தன் வந்து சண்டை பிடிச்சான் குடியார. இதுதான் வீடு. வீட்டை காட்டுங்க வைத்திரன். நீயே சொல்லி நீயே என்கிட்ட காட்டுறா. வளர்ச்சியா நீ தானே. சரி
இதானே வீடு யாரு நீங்கண்ணா இந்த மாதிரி அடிக்குமாண்ணா இல்லையே இதுல இருக்கலாமா உங்களுக்கு கொடுத்துட்டு வாங்கலாம் இப்ப எடுத்துட்டு எப்படி எப்படி நடப்பீங்க ஒரு கால் இல்லையா வாங்க இதுல இருக்கு சரி வேற யாரு காய்ப்பீங்க வீடியோ காய்ப்பீங்களா யாரும் நாயை கொஞ்சம் தடுத்துடுங்களேன் வீடியோக்கு யாரும் காய்ப்பீங்களா அம்மா காய்ப்பீங்களா சரி ஒரு பக்கத்துல நில்லுங்களா இன்னொரு கதிர் இல்லையா வேற அவ்வளவுதான் நம்ம சரி இப்ப ஃபைனலா வந்து நாங்க சொன்ன மாதிரி வந்துட்டோம் என்னோட யாரு கால் பண்ணி வச்சிருந்தார் அப்பாவா இப்ப இதுக்கு முதல் இப்ப நான் இங்க இடத்துக்கு வந்து பிறகு யாரோ காய்ச்சிருந்தாங்க சரி இல்ல ஒரு ஆம்பளை ஒரு ஆள் காய்ச்சி மாதிரி இருந்துச்சு அப்ப இந்த பைக்ல இப்ப வந்தபடியா யாரு உங்களுக்கு அவங்க பெரிய மனமா பெரிய மனமா இதான உங்களோட வீடு சரி உங்களுக்கு எத்தனை வயசு எனக்கு 21 21 வயசு உங்களுக்கு பேர் என்ன ரஸ்காந்தான் என்ன பேர் கொஞ்சம் சத்தமா கதைங்களா ரஸ்காந்தான் செல்ல தம்பி ரஸ்காந்தான் செல்ல தம்பி ரஸ்காந்தனா சொல்லுங்க இத சொல்லுங்க ராணா செல்ல தம்பி ரஸ்காந்தன் ரஸ்காந்தன் சரி என்ன நடந்த உங்களுக்கு காலுக்கு அச்சன் காட்டுங்க ஆக்சிடென்ட் இது எப்ப நடந்தது 9 மாசம் 14ஆம் தேதி போல மோட்டர் வெஹிக்கிள் போயா நீங்க தான் இப்ப என்னண்டா இப்ப நீங்க தான் என்ன வந்து கால் பண்ணி கூப்பிட்டீங்க விளங்காமா இப்ப நீங்க தான் உங்களோட பிரச்சனைன்னு எனக்கு சொல்லணும் அப்பதான் என்னால வந்து எதுவும் செய்ய இயலுமான்னு சொல்லி பார்க்கலாம் அடுத்து இப்ப உங்களுக்கு அம்மா அப்பா எல்லாம் இருக்கா இது யாரு உங்களுக்கு இது அம்மா அம்மா அப்பா அப்பா இல்ல அப்பா மோசம் இது 2ஆம் தரத்துல முடிச்சப்பா சித்தப்பா கல்யாணம் கட்டினேன் அவர் எங்க போய் அவரை தோட்டத்துக்கு தோட்டத்துக்கு நீங்க கதைக்கிறீங்கன்னா வாங்க எடுத்துட்டு வந்து கதைங்க வாங்க இங்க வாங்க என்ன கதைக்கிறாள் தான் வேணும் சரியா அப்ப 2வது கல்யாணம் என்ன 2வது கல்யாணம் அப்ப முதலாவது ஆள் வந்து மோசம் போயிட்டு இப்ப நீங்க மட்டும் தானே புள்ள காணாம போயிட்டு காணாம போய் இவருக்கு 1 வயது அவரு காணாம போய் நான் ரோட்டு வேலை அந்த வேலையெல்லாம் செஞ்சு இவங்க 2 பேரை வளர்த்தனா இவரையும் வச்சு அண்ணங்காரனே வளர்த்துட்டு பிறகு நீ நான் ஒரு 5 வருஷத்துக்கு கிட்ட வேலை செஞ்சிருக்கிறேன் ரோட்டு வேலை மேசம் வேலை லேவரானுட்டு நான் நல்லா கஷ்டப்பட்டு இவங்களை வளர்த்தேனா வளர்த்து திரிக்க வேலை சொன்னாரு இப்படித்தான் பிரச்சனைன்னு சொல்லி அவருக்கு 5 பிள்ளைகள் இருக்கு அங்க முன்னத்தைய கல்யாணத்துல அவரு இப்ப வழக்கு காசு கட்டுறவர் கொஞ்சம் பக்கத்துல வாங்கலாம் முடியும் அவர் சரியன்றோடு நான் எடுத்த உண்மைதான் எடுத்து அவரு வளர்த்துதான் வளர்த்து இப்படி வருமானம் எங்களுக்கு தெரியும் இது என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க எனக்கு விளக்கமா எத்தனை வயசுல என்ன காரணத்தினால அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க அது காணாம போனதான் இந்த கால் ஆக்சிடென்ட் பட்டது தம்பி ஆக்சிடென்ட் பட்டு இப்ப 3 மாசம் இல்லம்மா இப்ப என்னண்டா ஆக்சிடென்ட் எப்படி பட்டேரு இப்ப என்ன காரணத்துக்கு போனேரு எந்த பைக்ல போனேரு ஏன் ஆக்சிடென்ட் நடந்துச்சு அதை கேக்குறேன் விளக்கமா கேக்குறேன் பைக் எந்த பைக்கில் சொந்த பைக்கில் போன மாதிரி பெட்ரோல் அடிச்சுட்டு வரக்கூட்டவா நான் ஒரு பொம்படியும் வரக்கூட அடிபட்டுதான் வீட்டை வந்த வரத்து யாருல பிள்ளை ஆக்சிடென்ட் பட்டு உங்கள பிள்ளையா இல்லாடி நீங்க கொண்டு அடிச்சது ஆக்சிடென்ட் அவங்கள பிள்ளையா மிஷின்கான் இது சொல்லலாம் மிஷின்கான்லாம் பிள்ளை அப்ப நீங்க அது போலீஸ்ல என்ட்ரி ஒன்றும் போடலையா இல்லை ஏன் போடல அவங்க போடல அவரு யாரு போடல நான் ஓட்டை பண்ணி பிறக்குள்ளான் அடிபட்டேன் மிஷின்கான் உங்களாம் பிள்ளை என்னையும் போலன்னு சொல்லலாம் சரி என்ன இருந்தாலும் போலீஸ்ல நீங்க எது செய்யல இல்ல போலீஸுக்கு பைக்கெல்லாம் பிடிபட்டது பைக்கெல்லாம் தந்துட்டாங்க அதனால உங்களுக்கு அந்த நஷ்டஈடு காசு ஒண்ணும் தரல அந்த காலுக்கு சரி மருத்துவ செலவு ஒண்ணுமே நீங்களும் கேட்கல நாங்களும் கேட்க நாங்க இந்த கடன் பட்டு நாங்க கைத்தப்பட்டு தனி சரி இப்ப அவர் வந்து உங்களை பார்க்கவும் இல்லை நீங்க கேட்க விட்டீங்க எனக்கு தெரியாத அவரு இப்ப 3 மாசம் நடந்த சம்பவமா 3 மாசம் இப்ப எத்தனை வயசு உங்களுக்கு எனக்கு 21
21 வயசு. எத்தனை வயசு அப்ப 21 வயசுல நடந்திருக்குண்ணே. ஓ 21 வயதான். 21 வயசுல நடந்திருக்கு. சரி, அப்ப இதுதான் உங்களோட வீடு என்ன? இப்ப இவங்கள யாரு அப்படி காட்டுங்க. இவங்கள யாரு? அண்ணன்ட மகன். யாரு? அண்ணா. அந்த கிணத்துக்கு மேல இருக்கிறவரா? அந்த சின்ன ஆள், ரைட். அது ரெண்டாவது அதங்க சித்தியா கடை பக்கத்து வீட்டுக்காரர். பக்கத்து வீட்டு. அப்ப இவர் இந்த இருக்கிற போய் அந்த இருக்கிறவர். இந்த கிணத்துக்கு மேல இருக்கிறவர் இவன் தான் பெரிய மாமன். உங்களோட அண்ணாவா? தங்கட பெரிய மகன். அவங்களோட பெரியம்மான மகன். ரைட், ஓகே, ரைட். அவ்வளோ பின்னிக்கிறீங்க சிரிச்ச மாதிரி அவரும் காட்டுங்க. சிரிச்ச மாதிரி நிக்கிறவரா? அங்கட கடைசா கடைசியா? சரி, இப்ப என்ன ரைட். இப்ப உங்களோட விஷயங்கள்லாம் நாங்க இப்ப விசாரிச்சோம். அதே போல இப்ப உங்களுக்கு சொந்தங்கள் யாரும் இல்லையா? சொந்தம் எல்லாரும் அவங்க தான் சொந்தம்னே. வெளிநாட்டுல யாரும் இல்லை உங்களுக்கு? ஒருத்தரும் இல்லை. சரி, இப்ப உங்களுக்கு என்ன உதவி தேவை? எங்களுக்கு உதவி இவருக்கு வீட்டுல இருந்து ஒரு தொழில் ஒன்று கொடுத்துறீங்களா உங்களுக்கு? என்ன தொழில் வேணும்? என்ன தொழில் தம்பி செய்வீங்க? பவித்ரா சொல்லக்குள்ள இப்படி காட்டுங்களா? காட்டுங்க அந்த கடை. இதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஜாமான் வாங்கி போட்டு அவரு அவடத்திலேயே கதிரையை போட்டு இருக்கிற உதவி தானே. இது வந்து கடையா? ஓ கடை. இத வந்து இப்ப இணைக்கி போட்டு இதுல வந்து சாமான்ல போட்டு வியாபாரம் செய்யறதுக்கா? அவரு ஒரு தொழிலை செஞ்சது அவடத்திலேயே எங்கட கண்ணுக்கு முன்னுக்கு கொஞ்சம் தீர்ந்தா காணும். வியாபாரம் நீங்க செய்வீங்களா தம்பி? ஏண்டா நீங்க தான் சொல்லணும். அப்பா நான் கேட்கல, நீங்க தான் கேட்கணும். இல்ல அவரு செஞ்சு கொடுத்து அவரு உள்ளுக்கு இருந்தது அந்த ஏழா சாமான்களை நாங்க எடுத்து கொடுப்போம். எடுத்து கொடுப்பீங்க? எடுத்து கொடுப்போம். இப்ப உங்களோட அன்றாட தொழில் என்ன? நான் மில்லுக்கு போய் 5 நிமிஷம். இவருதான் உழைச்சு எங்களை பார்த்தது. நீங்க மில்லுக்கு போயிட்டு வந்தீங்களா? எவ்வளவு மாசம் உழைச்சீங்க? மாசம் 50 60 அப்படி உழைச்சீங்க. இப்ப இந்த காலையில அதனால போயிடலாம் மில்லுக்கு. உங்களுக்கு இதெல்லாம் இருக்கா? வீல் சேர்லாம் இருக்கா உங்களுக்கு? ஒன்றும் இல்லை. வாங்க எல்லாத்தையும் கொண்டு வருவேன். குளிக்க ஆக்குறது எல்லாம். வீல் சேர் ஒருத்தர் தரலையா தம்பிக்கு? வீல் சேர் விரும்புமா உங்களுக்கு? வெக்கமனே போறதுக்கு கிட்டதான் இருக்கு. நாங்க தண்ணி அள்ளி கொடுத்தா முண்டி முண்டி போவாரு. ஒத்த கால்னால இப்படி நொண்டி போகலாம். ஸ்டிக் இருந்தா பாதுகாப்பு நம்ம கூப்பிட்டா வருவாங்க. அதனால பிரச்சனை இல்லைண்ணே. அவ இப்ப என்ன செய்யணும்? இப்ப என்ன கடை போடுறீங்க? சில்லறை கடையா? எவ்வளவு வேணும் சில்லறை கடை போட? நீங்க இப்ப சில்லறை கடை போட போறன்னு சொல்லி ரெடி ஆறீங்க. அப்ப நீங்க யார்ட்டையும் விசாரிக்கலையா எவ்வளவு வேணும் முதல்ல? என்ன ப்ரோ எல்லாத்தையும் போகுது பட்டக்கிழம்பு அடிவட்டது போகும். நீங்க ஒரு ஐடியா எடுக்கணுமே. சும்மா நம்ம பிறகு சாமானை போட்டு லொஸ்ட் ஆயிடுவோம். பிசினஸ் இல்ல. ஒரு 10,000 ரூபாய் சாமான வண்டி வச்சா அவ்வளவு விற்கலாம், அவ்வளவு லாபம் வரும். ஒண்ணு நீங்க பாக்கலையா? நாங்க முதல் சாமான் வாங்கி போட்டு அது இப்ப இல்லைங்கிற அம்மா சாக முதல் 5 வருஷத்துக்கு முதல் போட்டு இவங்க அப்பா காணா போனன்னு சொல்லி அந்த கடை கட்டினேன். காணா போனன்னு சொல்லி செஞ்சிருவே சங்கம் காசி தந்து இந்த கடையை கட்டி எடுத்தோம். துறக்கலாம். தம்பி கொஞ்சம் சத்தமா காய்க்கணுமா? அப்ப இன்றைக்கு சாப்பிட்டீங்களா? அப்ப எப்படி இப்ப நீங்க இப்ப தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்க, மாசம் மாசம் உங்களுக்கு உழைப்பு வந்துட்டு இருந்துச்சு. அந்த உழைப்பின் ஊடாக வந்து உங்களோட குடும்பம் வந்து உங்களோட அம்மா அப்பா என்ன வேலை செய்யறேன்னு சொன்னீங்க? 40,000 ரூபாய் தோட்டத்துக்கு நிக்கிறேன். மாசம் 40,000. 40,000. அப்ப அப்பாவோட சம்பளத்துல தான் இப்ப உங்க குடும்பம் ஓடுது. அப்படியா? உங்களுக்கு வேற இப்ப நீங்க மட்டும் தானே புள்ள? அண்ணா கல்யாணம் கட்டிட்டான். கல்யாணம் கட்டி வரையா போயிட்டு எங்க இருக்கிறார் அவர்? என்ன வேலை செய்யறாரு? அவரு மில்லுக்கு தான் போறாரு. ரைட். அவங்க நல்லா இருக்கிறாங்க தானே? அவங்க நல்லா இல்லாண்டே வாடு போகுது. அவங்க வாடு அப்படி போகுதுதானே? அப்ப இப்ப நீங்களும் அண்ணாவும், ஆனா இப்ப வந்து வீட்டுல வந்து நீங்களும் அம்மாவும் அப்பாவும் தான் இருக்கிறீங்க. அப்படித்தானே? அப்பா என்ன இரவெல்லாம் வருகிறார்? காலையில போனா இரவில வரல. மாசத்துக்கு ஒரு தம்பி தங்கி இருந்து வேலை செய்யறா? ஐயோ. அப்படி வந்து போன அந்த காசு இல்ல ராஜ்யப்பட்ட சுண்டு வந்து போனது அந்த சம்பளம் கொடுக்கல. அந்த சம்பளத்தை வெட்டிடுவாங்கண்ணே. அப்ப நீங்க வேலை செய்யலையா? குழந்தை கிடைச்சி அப்படி நாளைக்கு 40. அவளுக்கு 2 புள்ள 2 பிறந்திருக்கு. 40 நாளைக்கு 40 நாள். அன்னைக்கு 2 பிள்ளை. சொல்லுங்க. நான் சொன்னதானே. நான் சாத்திரமா வாக்கையிலும் என்ன வைக்கப்படுறேன்? இப்படித்தான் நம்ம நான் இவ்வளவு தூரம் நான் அந்த உங்களோட அப்பாவை யாரோ கால் பண்ணி காய்ச்சவர் நான் காய்க்குள்ள சொன்னேன். நான் எனக்கு சின்ன பிள்ளைகிட்ட கேள்வி கேட்கிற மாதிரி கேள்வி கேட்க இயலாது தம்பி, கோச்சிக்கொள்ளான்னு. இப்ப நான் வந்து வாரேன்னு சொன்னா நீங்க என்கிட்ட சொல்லணும். நீங்க சொன்னா இப்ப வீடியோ தானே எடுக்கிறோம். உங்களுக்கே தெரியும் நாங்க வீடியோ எடுக்கிறோம். அப்ப நீங்க பிரச்சனையை சொன்னதான் அந்த பிரச்சனையை பார்த்து அந்த வியூவர்ஸ் பார்த்து உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று சொல்லி அதுக்கு உதவி செய்வாங்க. நீங்க மேலோட்டமா சில விஷயங்களை மறைச்சிட்டு சொல்லிட்டீங்கன்னா நான் வந்ததும் பிரயோசனம் இல்லை, நீங்க என்னோட கதைக்கிறேன் பிரயோசனம் இல்லை, அப்படியே போயிடும்.
விலங்குயா நீங்க தானே கூப்பிட்டீங்க அப்ப உங்களோட பிரச்சனை நீங்க தான் சொல்லணும். நான் சாத்திரம் பாக்கல அது. நான் ஆஸ்பத்திரி ஒரே ஒரு அஜி தான் மட்டும் வந்தேன். நானும் ஆஸ்பத்திரி அவரும் ஆஸ்பத்திரி தான் அந்த துண்டு. சரி இப்ப ஆமா நீங்க வந்து காய்க்கிறீங்களா? ம் என்னடா நீங்க சொன்னதாண்டா எனக்கு நான் என்னத்தை காய்க்கிறேன் நான் போனும் அங்கு தொடருக்கு போய் செஞ்சேன் அடிபட்ட தவிர நான் என்னத்தை காய்க்கிறேன் எனக்கு வேண்டதை செஞ்சுதாங்க நான் சொல்லுவேன். அதான்டா இப்ப நீ வந்து இப்ப கடை கொண்டு போடுறது கேக்குறா சரியாடா ஓகே அதை வந்து நம்ம இப்ப செய்யறேன்னு சொன்னா நீங்க அதுக்கு ஒரு அடிப்படை அறிவுண்டு வேணுமேடா தங்கமே உனக்கு விலங்க நான் சொல்றது. இப்ப எவ்வளவு காசு வேணும் எவ்வளவு காசுக்கு நாங்க சாமான் எடுக்கலாம் எவ்வளவு காசுக்கு எடுத்தா எவ்வளவுக்கு விற்கலாம் ஒரு நாளைக்கு எவ்வளவு லாபம் வரும் இது ஒண்ணும் தெரியாம சும்மா ஒரு கடையை போட்டு நான் சொல்றது சரியா இல்லையா சும்மா நம்ம உதவி வருகின்றக்கா சும்மா இதுல ஒரு சாமான் போட்டு கடையை போறோம்னு வைங்களேன் அது வந்து யாருக்குமே பிரயோசனம் இல்லாம போயிருமில்லோ. அடுத்து இதுக்கு மேல அந்த தகரங்களுக்கு ரங்கள் எல்லாம் போட்டு மறைக்கணும். அடுத்தது இந்த ஊருக்குள்ள வேற சில்லறை கடையில் இருக்கா? இல்ல. அப்ப இதுக்குள்ள வந்து என்ன அப்ப அதுல கொஞ்சம் பாருங்களேன் தம்பி அதுல பாருங்க இவ்வளவு என்னது அதான் நம்ம எவ்வளவு காசு வந்து தம்பிக்கு தேவை எவ்வளவு காசு இருந்தா எவ்வளவு காசை போட்டா நமக்கு எவ்வளவு லாபம் வரும் என்ன அதெல்லாம் பார்க்கணும் என்ன சும்மா செய்ய இல்லாதே. சரியா வேற எதுவும் பிரச்சனைகள் இருக்கா? இது மட்டும்தான். அம்மா காய்க்கு போறீங்களா வந்து காய்க்குண்டா கதைங்க ஏண்டா என்ன செய்ய போனா போயா அப்ப நான் கடை வச்சிருந்தேன் எவ்வளோ வந்த எவ்வளோ செஞ்ச அதில் சாமம் பண்ணி போட்டானே அன்னத்தைய கதை எப்போ கொண்டு விட்டா பார்த்து காய்ச்சி அனுப்பு வந்தவங்க இதை காட்டியவங்க கோவில் சும்மா ஜிகே கூட்டு அன்னத்தை கழிச்சு அவங்க ஏன் சொல்றேன் நான் என்ன செய்யறேன் என்னம்மா என்ன சரி அவ்வளவுதான் பிரச்சனை இரண்டு மட்டும் மேலு கொண்டும் கட்டல இப்ப சாமான்ட விலையை பார்க்கணும் இவங்களோட கையில 2 லட்சம் ரூபாய் காசு இருந்தா தான் இந்த கடையை செய்யலாங்க. மேல ஒரு 30,000 போகும் மேல. யாராவது நான் திரும்பியும் கேட்கிறேன் யாராவது கதைக்கு சொன்னா வந்து கதைங்க நான் வந்திருக்க காரணம் உங்களுக்காகத்தான் வந்திருக்கிறேன் இந்த இடத்துக்கு என்ன புள்ளை பாராக்கள் புள்ளைய கொடுத்துட்டு வாங்க புள்ளை வேணாம். ரெண்டு காலாலே நடந்தாலும் புறவியாக வந்தவர் சாங்கமணி இடையில வந்ததுக்கு அவருக்கு மன வருத்தம் பக்கம் சரியா நான் வாழ்க்கை படிக்க நான் யோசிப்பேன் தானே அப்படி கிடக்குறான் என்ன செய்ய ஆண்டவன் வீச்ச வீசியாக்கும் அது கையில இருக்கு. நாங்க இதை ஒரு பின் பண்ணுங்க இதை அப்படி அமர்த்தி போட்டு சொல்லுங்க விஷயம். 2 லட்சம் ரூபாய் காசு இவற்ற கையில வேணும் இப்ப கட்டின மாதிரி இருக்கு இப்ப சாமான்ட விலையெல்லாம் பார்க்கணும் மேல கொண்டும் இல்ல இப்ப அந்த கடையை தனிங்க செஞ்சு கொடுக்கணும் அவர் இருந்து செய்யற மாதிரி. சரி அப்ப நீங்க அந்த விஷயங்களை முதல் பாருங்க நான் சொல்ற விலங்கு நீங்க முதல்ல அதை பாருங்க எவ்வளவு காசு தேவைப்படுதும் இந்த கடையை வந்து கட்டுறேன்னா உங்களுக்கு எவ்வளவு தேவை எவ்வளவு வந்து போட்டா எவ்வளவு லாபம் வரும் சரியா இதுல வந்து முதல் பாருங்க இதுல முதல் விசாரிங்க நான் சொல்றேன் சரியான விசாரிச்சுட்டு சொல்லுங்க நான் திரும்பி ஒருக்கா வந்து வீடியோ எடுக்கிறேன் சரியா அந்த வீடியோல நீங்க கேளுங்க அப்ப சரி எனக்கு இவ்வளவு காசு வேணும் இவ்வளவு கடையை வந்து கட்டுறதுக்கு இவ்வளவு தேவை இவ்வளவு வருமானம் வரும் என்ற விஷயத்த நீங்க என்கிட்ட கேளுங்க அதை நான் ஒரு வீடியோவா போடுறேன் அதன் மூலமா இது உதவி வந்தா பாப்போம் ஏன்னா இப்ப நான் கதைக்கு இருக்கிறதுமே இல்லை இந்த வீடியோல உப்பு ஜப்பு இல்லை நான் சொல்றேன் உண்மையா பையா தம்பி நான் சொல்றேன் சரியானே சரி வேற எந்த தேவைகள் இருக்கா வேற என்ன அவருக்கு இந்த காலுக்கு ஒரு உதவி செய்ய காலுக்கு என்ன உதவி செய்ய கால் போட எலுமெண்டா போட்டு கொடுங்க கால் போடையா தம்பி அவருக்கு முக்கியமான வேலை இவருக்கு கால் தான் இப்ப இந்த பொடியை நில்லாட்டி இவருக்கு பாதி இவருக்கு ஒன்றும் இல்லை இப்ப இவரு நடந்துட்டு போக்குள்ளையும் சரக்கிட்டு போறாரு முக்கியமா அந்த காலை போட்டு கொடுங்க இந்த கால் தான் வேணும்.
இல்ல எதெண்டா அது இப்ப அவன் 21 வயசு அது ஊண்டி கிண்டிலாம் அவன் தெரிய மாட்டான். கால் போட்டு அண்ணன் மகன் என்னடா நீ யாரு ஊண்டி திரும்பி நாங்க 3 தரம் டவுனுக்கு கொண்டு வந்தாங்க கால் போடுவாங்கன்னு போட இல்ல காட்டுங்க. இல்லன்னுட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல போனா யூஸ் செய்யலாம். ஹாஸ்பிட்டல்ல அவங்க போய் தர காட்டுங்களா? மாட்டேன்னுட்டாங்களே கால் ஏன் இல்லன்றாங்க கால். கடைசியில பொல்லும் கூட அவனுக்கு கொடுக்கல. நான் 3 மாதம் அச்சிடன் பட்டு 1 அவனுக்கு ஒரு இதுக்கும் கொடுக்கல. டிக்கெட் வெட்டி கொண்டு வந்தது மட்டும்தான். எங்கட காசை கொடுத்து தான் 2500 500 மட்டக்களப்பு கொண்டு வந்தாங்க. இப்ப கொண்டு போகல, எங்கள்கிட்ட வசதி இல்ல கொண்டு போக. அப்படி நீங்க யாரு இருக்கு மச்சான். மச்சான்? ஓ அண்டைக்கு சாப்பிடுறதே கடும் கஷ்டம் இவங்க. இந்த காலெல்லாம் போட்டு கொடுத்த நீங்க டவளவுமே காணும். கால் போடுறோம்னா பெரிய ஒரு ப்ராசஸ். நம்ம ஏற்கனவே ஒரு செஞ்சோம். ஃபர்ஸ்ட் தரம் போய் தம்பியை கூட்டிட்டு ஃபர்ஸ்ட் தரம் போனதுக்கு பிறகு அவங்க வந்து அளவெடுப்பாங்க. காலை அளவெடுத்து அதுக்கு பிறகு கூப்பிடுவாங்க. அதுக்கு பிறகு திரும்பி போகணும். திரும்பி போய் தான் கால்ற வேலையை பார்ப்பாங்க. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய்க்கிட்ட தேவை கால் போட. அதே இது நீங்க வந்து கவர்மெண்ட் அரசாங்க வைத்தியசாலை மூலமா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஃப்ரீயாவே செஞ்சு தருவாங்க. அவங்க அதான் கொடுக்குறாங்களே, நாங்க கொண்டு வந்தாங்க. சரி. 3 தரம் கொண்டு கடைசியில இந்த வருஷ கடைசியில ஒரு புதன்கிழமை கொண்டு வர சொல்லிக்கிறாங்க. பார்க்கணுமான்னு சொல்லி கொண்டு போறதுக்கு ஆட்டை பிடிச்சி போறதுக்கு காசு இல்லாம. காயமெல்லாம் ஆறிட்டா. ஓ காயம் இல்லாம மாறிட்டா. இப்ப ஏன் பேண்டேஜ் கட்டிருக்கு? அந்த மண்ணுகளை நோ பட்டுறமாட்டு மண்ணு இல்ல அதில் படக்கூடாது. அது திருப்பி கட்ட போறதுக்கு காசுலேருந்து போகல. ஆக்சிடென்ட் எப்படி நடந்ததுன்னு சொல்லுங்களேன். சும்மா நீங்க போயிட்டு அடிபட்டுட்டீங்க, இப்ப கால் பொறுத்துட்டா இல்லை அப்படியே பைக்கில் அண்டை வச்சு அந்த வீடியோ பண்றது. ஆக்சிடென்ட் வீடியோ யார் எடுத்து அந்த டைம் வீடியோ? அந்த ஓடி வந்தவங்க எடுத்திருக்கிறாங்க. அந்த வீடியோ எனக்கு ஒரு தாங்களேன், வீடியோ அனுப்புங்க. அதுல 2 பேர் போன பேருக்கு தனிப்படி, வேறோட போன நாளைக்கு ஒன்றும் இல்லை. தம்பி கேட்கணும் கோய்க்காங்க. உங்களுக்கு குடி பழக்கங்கள், சிகரெட் அடிக்கிற பழக்கங்கள், வேற அந்த பழக்கங்கள் எதுவும் இருக்கோ? குடிச்ச நீங்க கொஞ்சம் வெறிதான் அவர் கண்டக்கு. மில்லிருந்து வந்து அந்த தோஜத்துல எடுத்து குடிச்சிட்டு திரும்ப போனவங்க குடிச்சு அது சொல்லி போட்டு வாரலையே மகனே. குடிச்சாலும் மருந்தா, குடியாம விட்டாலும் மருந்தா, வாரதும் இருந்தும் மருந்தா. யார் நீங்களா ஓடி போனேன்? இல்ல நீங்க பின்னி இருந்தா? பெரிய ஒரு வீடியோ இருக்கு. எதுல இது எவ்வளத்துக்கிட்ட சரியா அடி கொடுத்து? இதுல நீங்க இந்த ஆஷ் கலர் இது போட்டுருக்கு. தம்பி இது எனக்கு ஒரு அனுப்புங்க. நம்பர் சேவ் பண்ணி எந்த நம்பர் அடிங்க? 077. அதான் அனுப்புங்களா? வாட்ஸ்அப் பண்ணுங்க. என்னடா அது யோசிக்க போட்டு வச்சுக்காரு. நான் வேணும்னு சொன்னா இந்த கால் போடுறதுக்குரிய ஒரு வழியை வந்து நான் பாக்குறேன்னு சொன்னா செஞ்சு தாரேன்னு சொல்ல இயலாது. அதுக்கு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபா காசு வந்து வேணும் கால் வந்து போடுறேன். ஏன்னா எனக்கு அந்த அனுபவம் இருக்கு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, ஏற்கனவே வந்து ஒரு அம்மா ஒரு ஆளுக்கு நான் கால் வந்து போட்டேன். அது வந்து சின்ன ப்ராசஸ் இல்லை. அது கிட்டத்தட்ட நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் தரம் தம்பியை கூட்டிட்டு அங்க போகணும். எங்க போகணும்? அக்கரபத்து கிட்ட போகணும். கிட்டத்தட்ட அக்கரபத்துல கல்லடியும் இங்க டவுன்ல இருக்கு. அக்கரபத்து போகணும். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி தேலம் சரி இங்க இருந்து போறேன்னு சொன்னா சரியா. அப்ப அங்க போயிட்டு கால்ற அளவுலாம் அவங்க எடுத்து காலை வந்து பார்த்து அதுக்கு பிறகு அந்த காலை செய்வாங்கண்ணே. செஞ்சு போட்டு அதுக்கு பிறகு நம்ம திரும்பி அங்க போகணும். போய் தான் காலை போடுவாங்க. காலை போட்டு திரும்பி அங்க 2 மணி தேலம் வெயிட் பண்ணணும். அது வெயிட் பண்ணக்குள்ள வந்து தம்பிக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க, பயிற்சி கொடுப்பாங்க. இப்ப தம்பி சும்மா அந்த காலை போட்டு நடக்கல யாராலையும் சரியா. அப்ப நட பழக்குவாங்கண்ணே, நடைய பழக்கணும். அப்படி நிறைய வேலை இருக்கு. அதுக்கு பிறகு அந்த கால் வந்து என்ன சொல்றேன், காலை போட்டுட்டோம்னு சொல்லி அப்படி இருக்கேலா. அதுக்கு பிறகு திரும்பி அடுத்த வருஷம் அதை வந்து நம்ம அது ஏன்டா தேஞ்சு போகும், பிளாஸ்டிக் தானே, அதை கலட்டி ரிப்பேரிங் சின்ன வேலையெல்லாம் செய்யணும். நிறைய வேலைகள் இருக்கு. அதுகள் இல்லாட்டி அதுகளை விட்டு போட்டு இந்த கடையத்தான் கொஞ்சம் திருத்தி கொடுங்க. அதான்
என்ன கால் முக்கியமா கடை முக்கியமா? அவருக்கு தொழில்தான் முக்கியம். தொழில் தான் முக்கியம். தொழில்தான் முக்கியம். ரெண்டு மூணு தான் வாலும் மனம் தான் தொழிலும் மனம் தான் கால வயதான புள்ள இவதான் பார்த்து வந்தது, இதான் எல்லாம் தந்து வந்தது. இப்ப இவரும் இப்படி கிடக்கு. எங்களுக்கும் இப்ப சாப்பாடு கொஞ்சம் அத்தனை தான் இருக்கு. அடுத்த நாள் சாப்பாடுல காலையில் சாப்பிட்டா மதியம் இல்லை, சில நேரம் டாவைக்கும் வராது, சில டாவேரியம் இல்லை சாப்பாடு. ஒரு நேரத்தை சாப்பாடு கிட்ட வரும். நான் கேட்கிறேன் கோச்சுக்கிறேன். இப்ப அப்பா 40,000 உழைக்கிறீரானே இப்ப 40,000 தாரேடா? இல்லை 40 அவங்க கூட முதல் வைஃபுக்கும் கட்டாரு காசு. அப்ப எவ்வளவு தாரு குடும்பத்துக்கு? அங்க எங்க சாப்பாட்டு சாமானியும் சாப்பாட்டுக்குரிய சாமான் மட்டும் போட்டாருண்டா. நீ அதை முடிஞ்சா அவர்கிட்ட மாத சம்பளம் வந்து தான் நீ எங்களுக்கு சாப்பாடு சில இல்லாம போகும். அப்ப அந்த ஒரே ஒரு உழைப்பு தான் குடும்பத்துல இருக்கு அப்படியா? அதுக்காக கடன் கட்ட இப்ப நீங்க என்ன சொன்னீங்க, இன்னும் காலையில இன்னும் சாப்பிடல, மத்தியானம் இன்னும் சாப்பிடல அப்படின்னு சொன்னீங்க. கொஞ்சம் நான் காய்க்கிறேன் உடனே சாப்பிடுதான், காலைமை சாப்பிடல மதியம் சாப்பிட்டேன். நீ டாவைக்கு என்ன அது தெரியா? அப்ப இப்ப எப்படி போகுது அந்த இது சாப்பாடு விஷயம்? நீங்க எப்படி சாப்பாடுலாம் வாங்குறீங்க? எங்கள காசு இப்ப நீங்க மதியம் சாப்பிடுறீங்க, இரவு சாப்பிடுறீங்க, கடன் தான். இப்ப இது கடன் பட்டா இதுக்காக கொண்டு வருங்க மச்சாக்காரிகள், அது பெரியம்மாவை கொண்டு வருங்க, இல்லைன்னா அக்காமாரு இதுகள் பார்த்துக்க கொண்டு வருங்க. அது இருந்தா கொடுத்து விட்டு போகணும், அம்மா சமைச்சு வைப்பாவோ. அப்படிதான் போய் கொண்டு அப்படிதான் கூட வாழ்க்கை போகுது. அப்ப இந்த கடையை போடுறதுனால வந்து உங்களுக்கு வருமானத்துக்கு மாதிரி இருக்கு. கடையை தவிர வேற எதுவும் சின்ன வியாபாரங்கள், சின்ன விஷயங்கள் எதுவும் பாத்தீங்களா? அப்படி நம்ம இல்லை, ஒரு கடை மட்டும்தான் உங்களோட மைண்ட்ல இருக்கு, நீங்க அதை மட்டும் தான் நினைக்கிறீங்க. அது மட்டும் அது இருந்தா தான் செய்யலாம்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? வேற எதுவும் பிளான் இல்லையா? இல்ல மில்லு மேஜை மேலே அந்த இதுக்கெல்லாம் போய் தெரிஞ்சான். கடை அம்மா போட்டிருந்ததுல எல்லாம் வந்து அதில் பார்த்து வியாபாரம் ஒன்றும் தெரியும், கொஞ்சம் தெரியும். அதுக்கு கடை போட்டு தந்தா பார்த்து திரிக்கலாம். எனக்கு இப்படி வேறு தொலைகள் ஐடியா இல்லை. ஒரு சில்லறை கடை போடுறதுக்கு இப்போ அந்த அக்கா சொன்ன மாதிரி ஒரு 2 லட்சம் ரூபா காசு சரி, ஒரு 2 லட்சமா இல்லை 1 லட்சம் கோபிசம் அடிச்சு சாமான மூடி போட்டு தந்தா முதல் கட்டம், அதில் வாரத்தை போட்டு கொண்டு போய் பண்ணி இது இருக்க தெரியும் இருப்பீங்க. ஒரு பிரச்சனையும் இருக்காது. எல்லாத்தையும் தான் இதமே நான் சொல்றேன்னு சொல்லி கோச்சிக்குள்ளாங்க. இது உங்களோட தனிப்பட்ட விஷயம், பிடிக்கிறன்றது அது உங்களோட தனிப்பட்ட விஷயம். ஆனா இனி யாரும் வந்து உங்களுக்கு உதவி செய்யறாங்கன்னு சொன்னா நீங்க கொஞ்சம் அதில் கொஞ்சம் ஈடுபாடா இருக்கக்கூடாது. என்னண்டா விளங்காமே, அது உங்களோட தனிப்பட்ட விஷயம். நான் வந்து அதுல ஈடுபட இயலாது. நான் சொல்றேன், இப்போ இனி வந்து யாரா புதுசா வந்து உங்களுக்கு வந்து உதவி செஞ்சு உங்களோட வாழ்க்கையை வந்து மாத்துறாங்கண்டா நம்ம கொஞ்சம் அதில் குடியெல்லாம் விடணும். ஏன்டா உங்களோட குடும்பம் கஷ்டம் தானே தம்பி, உடம்பும் கூடாது என குடிக்கிறது. இப்போ நம்ம அதில் விட்டு ஒரு மனுஷனா மாறி ஒரு இதாக செய்யணும். அந்த விஷயங்கள் நீங்க எனக்கு விசாரிச்சு சொல்லுங்கம்மா, சரியா? என்ன எவ்வளவு வேணும்னு சொல்லி இப்ப கோபிசம் வந்து இதுல போட்டுட்டு சரியா, இல்ல சாமானில் வந்து போடுறதுக்கு எவ்வளவு வரும், என்ன செய்யணும், சரியா? கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அளவாக போட்டு நெருக்கிட்டு அதில் வர முதல்ல போட்டு ஒண்டா சேர்த்து எடுக்கலாம். சரியா? அடுத்தது நாங்க இப்ப சொல்றேன், உதாரணம் சொல்றேன், நான் செய்ய போறேன் இல்லை, கடையை அப்படித்தான் போட்டு தந்தாலும் நாங்க வந்து ஒரே வந்து பார்ப்போம். நீங்க என்ன செய்றீங்க, என்ன நடக்குது சொல்லி பார்ப்போம். மேலுக்கு ஒரு 50 போனாலும் 150 கொஞ்சம் கொஞ்சம் சாமானை வாங்கி போட்டா, அந்த முதல் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் சாமானை வாங்கி போட்டா. ஏண்டா தம்பி இப்படி இந்த ஆக்சிடென்ட் பார்க்க எனக்கு யோசனையா இருக்கு. இப்படி இவ்வளவு பிரச்சனை நடந்தும் வந்து தம்பி வந்து நினைக்கிறா என்னன்னு சொன்னா, என்ன செஞ்சு உழைச்சி சாப்பிடுவோம்னு. இப்போ அதனால தம்பிக்கு வந்து யாராவது உதவி செய்ய விருப்பம்னு சொன்னா உதவி வந்து செய்யலாம். தம்பி வந்து கேட்குறது வந்து இந்த இருக்கிற சில்லறை கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா மேலே வந்து ஃபுல்லாக கோபிசம் வந்து போட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த நிலம் வந்து இழுக்கலுமோ தெரியல, நிலம் இழுக்கலாட்டியும் இந்த கடைக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் இல்லைன்னு சொன்னா ஒரு ஸ்டார்டிங் ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு சாமான் போட்டாலும் ஓகேன்னு நினைக்கிறேன். 1 லட்சம் ரூபாய்க்கு 1 லட்சம் ரூபாய்க்கு சாமானை வந்து போட்டுட்டு மேலே கோபிசம் போட்டுட்டு ஒரு சின்ன சின்ன சாமானை சிறுதுளி பெருவெள்ளம்ன்ற மாதிரி எடுத்தோடனே கூட சாமானை போடாம ஒரு சின்ன சாமானை வந்து உள்ளுக்குள்ள போட்டுட்டு கடையை வந்து நாங்களே திறந்து பிஸ்னஸ் வந்து செய்யலாம். இந்த பிஸ்னஸ் செய்யற மூலமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா தம்பியோட குடும்பத்துக்கு அம்மா இருக்கிறாங்க. அடுத்தது இவங்களை சுத்தி என்ன சித்தி அவங்களாம். இப்போ இந்த வீட்டில் எத்தனை இருக்கிறீங்க?
வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறீங்க? வீட்டுல நாங்க 4 பேர். 4 பேர். அப்ப இவர் உண்டு, அம்மா உண்டு, வேற கணக்க பேர் வருங்க சாவடியா தான். இல்ல இப்ப நீங்க தங்கி தம்பி சொல்லு, இப்ப தங்கி எத்தனை பேர் வீட்டுல தங்கி இருக்கிறீங்க? நித்திர கொள்றது தங்கி நான் அம்மா 2 தம்பி அடுத்த வேறு இவங்க எல்லாம் வந்து யாரு? தம்பி உங்களோட சொந்த தம்பி அவர். ஓகே. அப்ப அவர் இருந்து போடும். இல்ல நான் கேக்குறேன், அந்த வீட்டை வார அந்த என்ன சொல்ற விருந்தாளிகளை தவிர்த்து வீட்டுல ஒவ்வொரு நாளும் இருக்கிறாக்கள் அமௌண்ட் இருப்பீங்க. மற்ற ஆக்கள் சும்மா வருவாங்க, அவங்க ஓகே, அவங்க விருந்தாளிகள், உங்களோட நண்பர்கள், அவங்கள விடுங்க. அப்ப 3 பேர் இருக்கிறீங்க. அப்ப இந்த இதுல வார வருமானம் வந்து ஒரு 3 பேருக்கு பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமே. சரி, அப்ப இதுதான் இது உங்களோட பிரச்சனை, உண்மையான பிரச்சனை. அதோட வந்து பாத்தீங்கன்னா சொன்னா தம்பியோட காலையும் வந்து பாருங்க, காட்டுறா ஜூம். தம்பியோட காலை வந்து பாருங்க, இந்த காலுக்கு வந்து உதவி வந்து செய்யணும்னு சொல்லி நினைச்சீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் கிட்ட வந்து போகும். இந்த பணத்தையும் வந்து யாரும் தர விருப்பம்னு சொன்னா கீழே இந்த யூடியூப்ல இந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, அதில் வந்து நீங்க கால் பண்ணி நீங்க வந்து பார்க்கலாம். வீடு ஒருக்கா பார்க்கலாம் அவளுக்குள்ள. ஓகே, போமா ஒருக்கா வாங்க. அவரு கஷ்டம் தானே, அவருக்கு இருடா நீ வீடு யாரு எங்க வெளியால மைக் அடிச்சிருக்கிறாக்குலங்க, மைக் போட்டிருக்கிறாக்கா, வாங்க காட்டுங்க. இதுதான் அவர் படுக்கிற ரூம். இதுதான் அவர் படுக்கிற ரூம். இதுதானே அவர் ரூம். கரண்ட் எல்லாம் இருக்குது தானே, பாக்ஸ் எல்லாம் வர்றா தந்தவங்க பொச்சி இதுகள் கொண்டு கொடுக்குற அண்ணங்காரனுக்கு பார்த்தது படுக்கட்டும் வரியாண்டத்துல ஒழுக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லையே. ஒழுகுது ஒழுகுதானே, அப்படி போங்க. இந்த குட்டி பேபிஸ், குட்டி பேபிஸ். யார் பேபி? உங்களாண்ணா? எப்ப பிறந்த? இப்ப 40 நாள் பிறகு. 40 நாள். பிள்ளைகளுக்குரிய சாமான் எல்லாம் இருக்கா? என் ஹஸ்பண்ட் வாங்கி தருகிறே. 40,000 சம்பளம். 40,000 சம்பளத்துல அந்த அங்கேயும் காசு கட்டுறேன். போனா 12,000 ரூபாய் போனா மிச்ச காசு சாப்பிடுறதா கடன் கட்டுறதா ஒன்றுக்கும் காணாது. இப்ப பால்மா பேக்கெட் ஒன்றும் இல்ல. என்னடாப்பா இப்ப இந்த இதெல்லாம் யார் வாங்கி தந்தப்ப? இது மருமக கறி வாங்கி கொண்டு கொடுத்தேன். இது மருமக கறி வாங்கி கொண்டு கொடுத்தேன். மகண்ட மனுஷி. இது என்னது? இது ஷோரூமா? சாமி ரூம்? கிச்சன் இருக்கா பாபுமா? இன்றைக்கு பண்ண கேக்குள்ள சொன்னீங்க சமைச்சாச்சு. ஒன்றும் சமைக்கலையா? அதான் இரவாக்கின சோறு. சோறு கறி? கறி என்னது? கறி இல்ல. இப்ப சாப்பிடாமல இருக்கிறீங்க? அவருக்கு நாங்க கொண்டு கொடுத்தேன். எவருக்கு? தம்பிக்கு. சரி, இப்ப நீங்க இப்ப சாப்பிடாமல இருக்கிறீங்க? நேத்து சாப்பிட்டேன், இரவைக்கு சாப்பிட்டா வாயிலைக்கு இல்ல, வாயிலைக்கு சாப்பிட்டா இரவைக்கு இல்ல. இவங்க தானே அவ்வளோ ஜாமம் வாங்கி கொண்டு வச்சுக்கிறாங்க, சுனாங்கிட்டாங்க. இது யாரு சைக்கிள்? சைக்கிள் தோட்டத்துக்கு இருந்து கொண்டு வந்தேன். தோட்டத்துக்குள்ள இருந்தேன்டா? தகப்பெற்ற சைக்கிள். தகப்பெற்ற சைக்கிள் எடுத்து அப்பாட சைக்கிள் எடுத்துட்டு வந்தேன். இப்ப அரிசி ஒன்றும் இல்லையா? அரிசி நீ இவங்க தான் வாங்கி தரேன்டாங்க. அதுக்கு தம்பி எல்லாம் புகாடினாங்க வந்து. இது என்னது? சோயா மீட்டா? அப்ப இதை கறிய வச்சிருக்கலாமே. இதுவும் இல்லைண்ணே. இது என்ன உப்பா? ஒன்றுமே இல்லைண்ணே. பசிக்கலையா இப்ப உங்களுக்குலாம்? இது நீங்க யாரு? நீங்க இங்க இருக்கிறீங்க? இல்ல மச்சான் அவருக்கு இவட அண்ணன் மகன் தான். மைக்கு கொஞ்சம் கட்டித்தாங்க. சொல்லுங்க, இப்ப என்ன செய்ய போறீங்க? என்ன சாப்பாடு? சாப்பாடு ஒன்றுமே இல்லை. இப்ப இதுதானே ஒரு நிலைப்பாடு இதுதானே? இதுதான் இவர் அஜிரம் பட்ட மாதையில வச்சு 3 மாசம் வச்சு இது எங்களுக்கு வரும்.
ஆனா ஊருக்கு 5-10 வாங்கி வாங்கி எப்போதும் கடன் வாங்கி சாப்பிட இல்லாது. கடன் கட்டுறதுக்கே காணா, ஒரு ஆள் உழைச்சி காணாது. அங்கே ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகணும், அவரை மருந்து கட்ட கொண்டு போகணும். ஆட்டோக்காரனுக்கு சந்து வலிக்கு கொண்டு போக ஒரு நாளைக்கு 1000 ரூபா கேட்குறாங்க. டவுனுக்கு கொண்டு போகிறோம்டா 2500 ரூபா வேணும். அதுக்காக தான் அவரை கொண்டு போகாமல் வச்சுக்கிறோம். இந்த மாச கடைசியில் வர சொல்லிக்கிறாங்க, கொண்டு போக காசு இல்லை. அவர் ஒரு ஆள் தான் உழைச்சி தாரவர். அவர் உழைச்சி வர எங்களுக்கு கொஞ்சம் பொறுப்பு காட்டுறது. இப்போ இவர் இல்லாதனால இவர் இல்லாத எங்களுக்கு பொறுப்பு தான். அதான் மகனுக்கு இப்போ கால் உடைஞ்சனால அப்படியா? ஓ, கால் உடைஞ்சத்தாரா அப்படி பிரச்சனை. உழைக்கி இப்படி நடந்ததுன்னா நாங்கள் என்னத்தை ஒன்றும் சாப்பிடலடா இன்றைக்கு. இவன் சாப்பிட்டு போய் சொல்லிட்டான் கல்லப்ப. ஏண்டா பசிக்கலையா உனக்கு? பிரச்சனையெல்லாம் யோசிச்சு அங்க பசிக்கிறேனே. அப்ப உங்களோட இந்த வீட்டுல வந்து மொத்தமா வந்து 4 பேராக்கள் இருக்கிறீங்க அப்படித்தானே? ஓ 5. எனக்கு மாத்தி மாத்தி சொல்ல வேணாம். அந்த சின்ன ஆக்களை சேர்க்காம தானே சின்ன பேபிஸ் அவங்கள விடுங்களேன். அவங்களோட 3 பேரு. நீ அவரு வந்தா 4 பேரு. அவரு மாசம் ஒன்று தான் பாரு. சொந்த வீடாது? ஓ சொந்த வளவு. பின்னுக்கு இடம் இருக்குண்ணா நல்லா? ஓ பின்னுக்கு இட வசதி. ஓ வீட்டுக்கு நல்ல இடம் இருக்குடாப்பா. ஓகே. புறா வளர்க்குறீங்களா? ஓ புறா பிஸ்னஸ் வரலையா? பே விற்கலாமே புறா வளர்த்து குஞ்சு பொறிச்சோன்னே கேட்டு வரலையா? டிக்டாக்ல எடுத்து போடலாம்டா வீடியோவா? டிக்டாக் பாய்க்கலையா? நீங்களும் பாய்க்கலையா டிக்டாக்? எடுத்து போடுங்கடா. புறா வந்து குஞ்சு பொறிச்ச உடனே ஏண்டா இப்போ புறால அந்த சிங்கம் அந்த என்னவெல்லாம் இருக்குல்ல நல்ல விலை போகுது. 6000 7000 10,000 ரேசிங் வந்து இருக்கு பாருங்க. எவ்வளவு புறா இதெல்லாம் கூட ஆனா எவ்வளவுத்துல புறா இருக்கு பே? இல்ல எவ்வளவு பெருமதி வரும் இதெல்லாம்? ஜோடி 1000 ரூபா. ஜோடி 1000 ரூபா. இது பே நீங்க பே இவ்வளவு வாங்குனீங்களா இல்லாட்டி குஞ்சு பொறிச்சு தான் அது கள்ளங்களை கொடுக்குற அரவாசி. எப்படி இருக்கு கூப்பிட வருமா நீங்க? ஓ பா 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 கூப்பிடுங்க. அது சிரிக்க மாட்டா. வானைக்கு வலிச்சு எடுத்து எப்படி என்ன நான் அதுகளுக்கு தீம் போட்டு தண்ணியெல்லாம் வச்சா வருங்க வருங்க. இவங்க வேலைக்கு போனது அப்புறம் இவங்ககிட்ட பெருசா போடுறதில்ல. சரி எப்படிதான் சாப்பிடாம இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியா. கஷ்டம்டா நெய்து. பா 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 கைக்கு வரா. இங்க எவ்வளவு புறாண்டி? சாமி என்னோட கொஞ்சம் வாரீங்களா? போயிட்டு வருமா டவுனுக்கு இருக்கா கார்ல? இப்ப போயிட்டு வா. இல்ல சார்னோட. சரி வாங்க போ. பின்னுக்கு இருங்க வா. நீங்களும் மாறீங்களா? ரெண்டு ரொம்ப போ. இன்னும் வந்து இன்னைக்கு புறாவளவு பாட்டாத்தை எடுத்து கொண்டு வையன். பாட்டாத்தை எடுத்து கொண்டு ரெண்டுமா போ. ஐரண்டி நான் ஜெயிலுக்காக கொண்டு போறேன். ஐரண்டி லெவலா கவனம்டா. ஓப்பனிங் போனு தம்பியை வந்து கூட்டிட்டு போவோம். மைக் எடுத்துட்டியா பாவி?
வா வரும் இதால அப்படியே போகலாமா நடு இவங்களுக்கு இடம் தெரியும் தானே சரி அப்படியே எனக்கு வயிற்று ரொம்ப முடியல எங்களுக்கு தெரியாது ரைட்டு இப்போ நாங்கள் ஃபைனலாக வந்து போய்கொண்டிருக்கோம். என்னண்டா வயிற்று இல்லை தம்பி இல்லை இங்கே கார்ட் பேமெண்ட்ல சாமான் வாங்குற மாதிரி கடையிலும் இருக்காப்பா? காட்டுல கொடுக்குற மாதிரி அங்க மைனுக்கு போ. தூரையா கிட்டையா? இப்ப நீங்க இந்த வழியா மெயினுக்கு போனா இருக்குண்ணே. இப்போ நீங்க எங்க சொல்லணும்? இங்க என்ன இடம்டாப்பா? சின்ன கடை தான் இருக்கு அந்த ரோட்ல. சின்ன கடை தானே? இதெல்லாம் நீங்க நடந்து தெரிஞ்ச ஊரா இருக்குமானே? நந்தை தான் ஆரம்பிச்சாரு. உண்மையாடா? வீட்டோட வெளியில போனது இல்லையா? வெக்கம் சரியா? அவன் என்னண்டாடா அவன் இப்ப 3 மாசம் தானேடா. காட்டுங்க 3 மாசம் தானே விளங்குதா? 3 மாசம் மட்டும் சொன்னா கஷ்டம்தான். நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டானே இப்படி நடக்கும்ண்டு. இல்லை கண்ணா ரோட்டை கண்டு இதான போகலாம். இது எங்க அப்ப பாசத்தை சாப்பிட்டுக்கும் நாங்க வரல. இப்படியா எங்கட அப்பப்பா அது வரல நாங்க சாவுக்கு. இதாடா காட்டுங்க போய். ஏன் வரலப்பா? ஏல போய் மீதானே. ஆனா தம்பி 2 சைட்ல இருந்து உனக்கு நான் சொல்லுவேன் என்னடா, இனி கொஞ்சம் வெளியால வரணும். என்னப்பா இப்படி எரிக்கலாதேடா. அவ்வளோ 3 மாதம் அப்புறம் அண்டை தான் ரோட்டுக்கு விட கிளம்புறான். வீட்டை வந்தா முடி பட்டிவிட்டு போனவங்க எனக்கு செனல்னாலயா இருக்கிறேன். நான் அங்க போறேன் நான் இதுக்கும் பட்டுறதுக்கு போன் எடுத்தா விரிவாரு வீட்டு போன் எடுத்தாலையா போன் எடுத்தா விரிவாரு அந்த பட்டிவிட்டு போனாரு. எவ்வளவு வெட்டுருக்கு? இப்பயும் கேப் போட்டுருக்கீங்க ஸ்டைலா? இல்ல ஃபுல்லா மொட்டை அடிச்சுட்டு அந்த அடிபட்டுருக்கா அவனுக்கு. காட்டுங்க கழட்டி காட்டுங்க வீடியோ காட்டுங்க. ரைட். ஐயோ தலையில அடிபட்டுருக்கேனே. இது போய் உங்களுக்கு இது வந்து இப்ப என்ன சொல்ற, தலையில அடிபட்ட ஸ்கேன் இல்லாம நீ பார்த்ததா? எல்லாம் பார்த்து ஒரு பிரச்சனையும் இல்லை. இல்ல அதுல ஒன்றும் இல்லை, கால் தான். இப்ப நீங்க இப்ப ஆக்சிடென்ட் பட்ட உடனே தம்பி சுயநிலை இல்லாம போயிட்டீங்களா? அரமணித்தியான உணர்த்தி ஒலிம்பியா அடுத்த அடிபாட்டு அரமணித்தியா உணர்த்தி இல்லை. அதுக்கப்புறம் உணர்த்தி வந்து காலை ஒரே ஒரு மில்ல எனக்கு பக்கத்துல அப்ப காலை தூக்கி பார்த்தேன். கால் அப்படியே கிளல அப்படியே அப்படி நெகுண்டு போகுது. அப்ப ஒரு பக்கத்துல இருந்த அம்மா ஒரு சட்டண்டு ஓடையும் கால் எடுத்து சுத்தினா ஆட்டோவுக்கு ஏத்தின பாட்டு யாருன்னு தெரியா? ஆம்புலன்ஸ்ல ஏத்தினேன் தெரியும். ஆம்புலன்ஸ்ல 6 வந்தவர் வந்தது தெரியா? மட்டக்களப்புல அம்மாக்களை மட்டும் பாக்குள்ள மட்டும் தெரியும். மங்கி அந்த சின்ன ஆபரேஷன் பண்ணி இதெல்லாம் தெரியும் புள்ளா. போடா என்ன நினைக்கீங்க ஆக்சிடென்ட் பட்ட உடனே? எனக்கு ஒரு இது ஞாபகம் விட்டது இல்ல. இல்லடா ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் வரலையா பாக்குறதுக்கு? ப்ரோ வந்து போன உங்க வீட்டை வந்து போனோம். தம்பி நீங்க என்ன ஒரு ஃப்ரெண்ட்? பெரிய மனமா தான். பெரிய மனமா? நீங்க இவரோட திருற புள்ள? என்ன மாதிரி இவர் நல்லம்மா
பிரச்சனை இல்லை, கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை இருக்குண்ணே. அவ என்ன வருது தம்பி, லவ் எழுதும் காதல் லவ் பண்ணினா இப்ப பண்ணி என்னது இப்ப நம்ம வந்த ரோட்லாம் உண்மையாவடா? பக்கத்து வீட்டுலாம் லவ் பண்ணினேன். ஆஹா, பிரச்சனை பட்டு பச்சை வச்சுலாம் குத்தியாச்சு. இப்ப ஒன்று இல்லைன்றது காட்டுங்க பச்சை காட்டுங்க, காட்டுண்டா இல்ல. என்னடா இப்ப என்ன சொல்றாங்க அவங்க? அவங்க ஒரு முடிவு சொல்ல பொட்டையை கொண்டு ஒழிச்சு விட்டாங்க. அந்த உங்களோட ஆக்சிடென்ட்டுக்கு பிறகா? சரி சரி, நீ அதில் யோசிச்சு ஃபீல் பண்ணாத என்னப்பா. நமக்குண்டு இருந்தா அது நடக்கும் வரும், சரியா? நம்ம யாருலையும் போல சொல்லல, யாருலையும் இது செய்யல என்னப்பா, சரியா? அதை விடி, எல்லாம் நன்மைக்கு நடந்ததெல்லாம் நன்மைக்குன்னு சொல்லினே. எல்லாம் வெல்லலாம். கால் இல்லாமல நிறைய பேர் வந்து சாதிச்சிருக்காங்க தம்பி, நான் சொல்ற ஏரியா நீ எவ்வளவு பேர் வந்து சாதனை செய்யறாங்கன்னு. இப்ப உங்களுக்கு இடது காலா வலது காலா? வலது காலானே. இப்ப நீங்க அந்த கால் பூட்டுறத பத்தி என்ன நினைக்கிறீங்க தம்பி? அது உங்களுக்கு பூட்டுனா ஓகேவா இருக்குமா, இல்லாட்டி வீட்டாக்கள் சொல்றேன்றதுக்காக சொல்றீங்களா? இல்ல அதுகள் எல்லாரையும் பேசினா இந்த தொழில் ஒரு விஷயமா பார்த்து நீ தந்தா தொழில் விஷயம் தான் உங்களுக்கு ஒரு அத்தியாவசியமா தேவைன்னு சொன்னா அது மட்டும் தானே. எனக்கு அதுதான் கொண்டு வேலைக்கு அதுக்கும் போய் திரிஞ்சே போகல. எங்களடா இவன் எங்களை போகணும் புடிச்சிட்டி புடிச்சிட்டி போ. இடம்டா ஏசிலாண்டா அவனை கொஞ்சம் இடம். இப்படித்தான் சும்மா ஒரு நம்மளோட வந்து குழம்பி கொண்டு சண்டை பிடிச்சு கொண்டு வாடிய ஜூம் பண்ணண்டா அவனு. தம்பி சும்மா நம்மள வாட்டில போறோம். இப்ப இவனுக்கெல்லாம் தெரியுமா நிச்சயம் இல்லாத வாழ்க்கைண்டு. அவன் எங்கால சைடு வாரான், இங்கல சைட வந்து இது செய்யறது. இங்கல என்ன சொல்ற, வலது பக்கம் தான் ஓட்டைக்கே பண்ணி வரணும். எங்கால சைடு வாரான் வந்துட்டு தூதுதானே எனக்கு ஏசிட்டு போறான். இறங்கி இல்லையா? ஓகே, அது என்ன சோயமிட்டா? கொஞ்சம் தாங்க ப்ரோ மைக்கு மைக்கடி. இது என்னது உள்ளுக்குள்ள ஆங்கரும் இது சாமோசா இருக்குண்ணே. சமோசா பிஸ்கட் இருக்கு. இதுக்கு அதுக்கு மேலே இவை இவை அரிசியை தடா, அரிசியை வச்சு அதுக்கு மேலே வச்சிடும். ஓ பட்டை வெயிட் தானே 25 கிலோ. இதுக்குள்ள அங்கிற சாமான் இருக்கிறா. அவ்வளோதானே சாமான்? இல்லை இல்லை, இந்த வை வை. இது ஃபைனலாக வந்து வாங்கிட்டோம், சாமான் வாங்கிட்டோம். இவ்வளோ தானே சாமான்? வேண்டாம். ஆ கொஞ்சம் பிடி, இன்னும் விடு பில்லத்த. கிட்டத்தட்ட 16,260 ரூபாண்ணே. 16,260 ரூபாய்க்கு சாமான் வாங்கியிருக்கிறோம். 260 ரூபா வந்து டிஸ்கவுண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் வாங்கின கடை வந்து இந்த இருக்கு குச்சிட்டி, இந்த கடையெல்லாம் வாங்கியிருக்கோம். இப்போ இவ்வளோ சாமான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன, இந்த இருக்கிற தம்பிக்கு தான் கொண்டு இது உதவியாக கொடுக்க போகிறோம். என்ன தம்பி, தம்பிக்கு தான் கொடுக்க போகிறோம். அவங்களுக்கும் தெரியாது நான் இந்த வேலை வந்து செய்வேன்னு சொல்லி. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நானுமே வந்து இப்படி சாமான் வந்து வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி பிளானில் வரலை, உண்மையாகவே வரலை. நான் போன மட்டும் இல்லை, அவங்க சாப்பிடல, சாப்பாடு கொண்டும் இல்லை என்று சொன்ன காரணத்துக்காக தான் அவங்களுக்கு சாப்பாடுக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து நாங்கள் வாங்கியிருக்கிறோம். ரைட், ரைட். இந்த பாருங்க இவ்வளோ பெரிய பில் என்ன, அதாவது நாங்கள் என்னென்ன சாமான் வாங்கியிருக்கோம்ன்ற முழு பில்லும் வந்து இந்த இருக்குது. அதாவது 2 கிலோ வைபோலை
25 கிலோ. சாரி 25 கிலோ அரிசி பேக் உண்டு. அடுத்தது பருப்பு வந்து 2 கிலோ, நெத்தலி 1 கிலோ, சோயா மீட் வந்து ஒரு பேக், சீனி வந்து 2 கிலோ, தேயிலை 1/2 கிலோ, ஆங்கர் வந்து 400 கிராமில் ஒரு பெட்டி, மலிபன் சாக்லேட் பிஸ்கட்டில் வந்து 4 பேக்கெட், சமபோசாவில் 2 பேக்கெட், பயிரில் வந்து 2 கிலோ, நூடுல்ஸில் வந்து 1 கிலோ, எள்ளூர் உருண்டையில் வந்து ஒரு பீஸ், ஒரு எள்ளூர் ஒரு பேக்கெட் நம்ம வாங்கி சாப்பிட்டுதானே அது வந்து போட்டிருக்கு. இப்போ டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 16,000 ரூபா காசு இவ்வளோ வந்து வாங்கியிருக்கிறோம். இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு வந்து யார் உதவி செஞ்சுருக்காங்க, பேரை மறந்துட்டேன், லண்டன் நாட்டிலிருந்து, அதாவது யூகே நாட்டிலிருந்து சுஜன் என்று சொல்லி அவங்க தான் வந்து இந்த 16,000 ரூபா காசு வந்து தந்துருக்குறாங்க. இவங்களுக்கு தான் கட்டாயம் கொடுங்கன்னு சொல்லி தரல, காசு வந்து போட்டிருந்தாங்க. யாருக்கும் வந்து எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து எங்களோட பேரை சொல்லி கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தேங்க்யூ வந்து சொல்லி கொள்கிறேன் நானே. தம்பி இப்போ எதால் போகணும் மகன்? நேராட நான் இதால் போகணும்னு நினைக்கிறேன், உங்களோட வீட்டுக்கு முன்னுக்கண்டி. இந்த எனக்கு என்னத்தை கதைக்கிற எவ்வளோ கதைக்கிறன்ட்டு ஒன்றும் இது இல்லாமல் ஏனப்பா கதைக்கிறதுக்கு வெட்டக்கிழமா தெரிஞ்சு நான் அவ்வளோ கொண்டு காட்டிருக்கீங்க. என்னப்பா வெட்டக்கிழமா கலந்து நான் 3 மாதம் என்னத்தை கதைக்கிற எவ்வளோ செய்கிறேன் ஒன்றும் இப்போ ஆக்சிடென்ட் வரை வீட்டை விட்டு வெளியில் வரல. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் காரில் வந்து இப்போ இடங்களை பார்க்குறீங்க. நம்ம இருந்து கட்ட போக்குள்ள தான் நான் வரேன். அங்கால போனது இல்லை, நன்றி அங்கால போய். உண்மையாடா? இது என்னன்னு சொன்னாப்ப ஹாஸ்பிட்டலுக்கு கவர்மெண்ட்டுக்கு தானே போவீங்க? வந்து சந்தலிக்கு போவோம், மருந்து கட்ட இல்லை டவுனுக்கு போவோம். அப்போ அந்த டைம் பார்ப்பீங்க ரோட்டு, அந்த போக்குவரத்து மட்டும்தான். அப்புறம் வந்தா வீட்டோடா வேற பொழுதுபோக்கு ஒன்றும் இல்லை. இதால தானே போகணும். இல்லை நாட்டில் வீட்டுக்கா? சரி 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 சரி. வேற என்ன சொல்ல விரும்புறீங்க? வேற எனக்கு என்ன அவ்வளோ செஞ்சு தந்ததுக்கும் நன்றி. கடையும் பார்த்தாலும் செஞ்சு தந்தா. கடை தான் ஒரு பெரிய ஒரு சிக்கலாக இருக்குன்னு உங்களுக்கு. ஒரு தொழில் ஒன்று எனக்கு இருக்க மாட்டேன், அதில் பார்த்து வச்சு செஞ்சுட்டு அதிலே பார்த்து செஞ்சு திருப்பேன். ஓகே ஓகே ஓகே. இதால விட்டுங்க. பேர் வருது இல்லையா உங்களோட பேர்? எனக்கு வாயில ரஸ்காந்தன். ரஸ்காந்தன். ரஸ்க் பிஸ்கட். சின்னவன். அதுதான் சரி, சின்னவன். இப்ப வாயில வருதுடாப்பா சின்னவன். ரைட், ஓகே. சரி, அப்ப நாங்க சாமான தந்துட்டு போறோம். வேணாமா? சிவமண்ணா தான் இப்படி கிடந்ததுக்கு தந்ததுக்கு தேங்க்யூ. அதான் தம்பி, நானும் எந்த சைட்ல இருந்து ஒரு அட்வைஸ் பண்ணுவேன், குடிக்க வேணாம். இல்லை நான் குடி. என்னது? நீ குடிக்கிறதில்ல? குடிக்காத. எனக்கு அது ஒன்றும் தேவை. கடையை கட்டி தந்தாங்க, அதில் நான் சாமனை போட்டுத்து அதில் வாரத்தையை போட்டு செஞ்சுட்டு வீட்டையும் பார்த்துட்டு இப்படி இருக்கணும் போல இருக்கேன். வீட்டாக்களோட இருக்கணும். சரி, அச்சாப்புல நீங்கள் சொல்லுங்க, அதை கேட்டு இருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன். சரியா? அந்த நம்பிக்கைலாம் இவ்வளோ உங்களுக்காக தான். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, நான் இவ்வளோ தூரம் மெனக்கிட்டுன்னு யாருண்டே நீங்கள் எனக்கு தெரியாது. இவ்வளோ தூரம் மெனக்கிட்டு நான் வந்து இவ்வளோ வேலையும் செஞ்சு தர வந்து நீங்கள் நல்லா இருக்கணும், வேணே கஷ்டப்படக்கூடாது, பசியில் பட்டினியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இவ்வளோ வேலை உங்களுக்கு செஞ்சு இருந்தேன்னா. சரி, நம்ம இறங்குவோம். என்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே போ. சாரி. மேடம், இதையும் மேடம். வச்சுட்டு வாங்கம்மா. தோலை கடுங்க வாங்கி. அரிசியா அது? இது சோயா மீட்டுண்ணே. யார மாட்டோம் வைக்குது இவன்டையா? நண்பன்ட சின்னவனின் நண்பன். சரி, நான் போயிட்டு வரேன். நம்ம வாங்கலேன்.
எல்லாரும் ஓடி ஓடி ஒழிக்கிறீங்க, ஒளிவியா தான் கிடக்குண்ணே. ஆமாம், இப்போ நிறைய சாமான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்கள் வந்து சாப்பிட்ற கொண்டும் இல்லை சமைக்கலன்னு சொல்லித்தான் என்ன தம்பிக்காக வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். குகன் சுஜன் என்ன சரி, நான் சுஜன்டே சொல்கிறேன். லண்டன் நாட்டிலேருந்து சுஜன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 16,000 ரூபா, இவ்வளோ சாமானும் 16,000 ரூபா. அந்த சாமானை வந்து உங்களுக்காக வந்து வாங்கி தந்துருக்காங்க. நிறைய சாமான் இருக்குது, அரிசி இருக்குது, அரிசி 25 கிலோ காணுமா மாதத்துக்கு? 15 நாளைக்கு 20 நாளைக்கு காணும். 20 நாளைக்கு காணும், ஒரு மாதத்துக்கு சமாளிக்கலாம். எத்தனை பேர் நீங்கள் சொன்னீங்க? 3 பேராக்கள். 3 பேர். ரைட். அதோட வந்து இந்த நூடுல்ஸ் இருக்குது, சோயா மீட்டும் வாங்கியிருக்கேன். சரி, சோயா மீட் மூட வாங்கியிருக்கேன், அப்படி இது வாங்கியிருக்கேன். இப்போ சமைச்சு சாப்பிடுங்க. தம்பி பாபும் எதுவும் வந்து என்னது கடைக்கு எதுவும் வந்துச்சுன்னு சொன்னால் நான் பார்க்குறேன். ஒரு நன்றியை சொல்லுங்களேன் லண்டன் நாட்டில் இருக்கிற சுஜன் அண்ணாக்கு. சரி, நன்றி. அப்படி சொன்னா சரிம்மா, கோச்சிடுவாங்கண்ணே. அவங்க செஞ்சதுக்காக உதவிக்காக நன்றி. வெத்தில போட்டுட்டீங்கன்னா சரியால. இன்னும் கஷ்டம்னாலும் வெத்திலே விட மாட்டீங்க இவ்வளோ. சரி, ஓகே. அப்போ நான் சொல்லுங்க என்னது. சரியாண்டு. சரி, நான் போயிட்டு வரேண்ணா. தம்பி நான் போயிட்டு வரேன். தம்பியோட பேர் சின்னவன். சரி, ஓகே. ஃபைனலாக வந்து இந்த வீடியோ வந்து நாங்கள் முடிக்க போகிறோம். வீடியோ முடிக்காமலே நான் வந்து வெளியால் வந்துட்டேன். ஸோ வந்து இந்த உதவி வந்து செஞ்ச இந்த லண்டன் நாட்டில் இருக்கிற அண்ணாக்கு, சுஜன் அண்ணாக்கு, அடுத்து வந்து குகன் சுஜன் அண்ணா சொன்னாங்க. அண்ணா என்னோட ஒரு அக்கா ஒரு ஆள் தங்கச்சி, அந்த அக்காவுக்கு வந்து பெரிய ஒரு நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய யூடியூப் சேனலில் பார்த்து இந்த உதவி வந்து செஞ்சது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்ல, பெரிய ஒரு பிரசாரம்னு தான் சொல்லணும். என்னென்னா நான் நினச்சி கூட பார்க்கல. இப்போ இந்த நேரத்தில் வந்துட்டு இவங்களுக்கு கதைச்சிட்டு உடனே இந்த உதவி வந்து என்னால் செய்யக்கூடிய மாதிரி இருந்த காரணம் வந்து என்னென்னா, இந்த லண்டனில் இருக்கிற இவங்க வந்து இந்த காசு வந்து எனக்கு இந்த போட்டு இருந்தனால அதை நான் எடுத்து செய்யக்கூடியதாக இருந்தது. இது மாதிரி இன்னும் நிறைய ஹெல்பிங் வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து உதவி செய்கிறதுக்கு நாங்கள் வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம். அதே போல் வந்து எங்களுக்கு வந்து முக்கியமாகவே வந்து என்ன தேவைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய சப்போர்ட் வந்து எங்களுக்கு எப்பயும் தேவை. கட்டாயம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய அந்த லைக்கும் அந்த சப்ஸ்கிரைபுக்காகவும் நான் வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன். ஸோ கட்டாயம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் வந்து கிட்டத்தட்ட 2 மணிக்கு வெளிக்கிட்ட பயணம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 5:24, கிட்டத்தட்ட ஒரு 3 மணி தேதிக்கிட்ட இந்த இதுக்கு மட்டுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தடுத்த நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்று செல்கின்றேன். பை கைஸ்.